வெளியில் செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிரபாஸ்கரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழக வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்பதா நிர்மலா சீதாராமனுக்கு KS அழகிரி கண்டனம் தெரிவித்துள்ளார். இயல்பு நிலைக்கு திரும்பிய தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம், பிற மாவட்டங்களுக்கு பேருந்து சேவை தொடங்கப்பட்டது. சென்னையில் கரை ஒதுங்கும் விஷத்தன்மை வாய்ந்த ப்ளூ டிராகன் மீன்கள், பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. இந்த வகை மீன்கள் கொட்டினால் கடுமையான வலி மற்றும் வீக்கம் ஏற்படும். தற்போது பெசன்ட் நகர் கடற்கரையில் இந்த மீன்கள் அதிக அளவில் கரை ஒதுங்கி வருகின்றன. பார்ப்பதற்கு அழகாக காணப்படும் இந்த ப்ளூ டிராகன் மீன்களில் விஷத்தன்மை இருப்பதால் கடற்கரைக்கு செல்வோர் இதனை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட வேண்டாம் என கடல்வாழ் உயிரின ஆர்வலர்கள் எச்சரித்துள்ளனர். அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் நாளை முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை அரையாண்டு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் சொல்கிறேன், நிர்மலா சீதாராமனின் மரியாதைக்குரிய அப்பா வீட்டு பணத்தை கேட்கவில்லை என உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். பொறுப்பு அதிகாரிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் காவல் ஆணையர் வழங்கினர். சென்னை மாநகராட்சி சார்பில் நிவாரணப் பொருட்கள் அடங்கிய மேலும் 4 வாகனங்களை தூத்துக்குடிக்கு அனுப்பி வைத்தார் மேயர் பிரியா. தென் மாவட்டங்களில் மீட்பு பணிகள் நிறைவு பெற்றன என தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா தெரிவித்துள்ளார். 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத விரும்பும் தனித்தேர்வர்கள் வருகிற 27ஆம் தேதி முதல் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவித்துள்ளது. சென்னை பெரம்பூரில் உள்ள டான்பாஸ்கோ பள்ளி வளாகத்தில் கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டு எந்த மதமும் வேறுபாட்டை போதிப்பதில்லை என தெரிவித்தார். வேதாரண்யத்தில் திடீரென கடல் நீர் உள்வாங்கியதால் மீனவர்கள் அச்சமடைந்தனர். விருதுநகர் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் உள்ள சதுரகிரி கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல 4 நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்திய வானிலை மையம் முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்தும் நடவடிக்கை இல்லை என பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் மீண்டும் டெல்லி திரும்பியது. நெல்லை தூத்துக்குடியில் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 55ஆக உயர்ந்துள்ளது. முழு வீச்சில் மீட்பு நிவாரண நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம், காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவனுக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. புதிய வகை கொரோனா தொற்று பரவுவதால் முகக்கவசம் அணிய மக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 242 புள்ளிகள் உயர்ந்து 71,107 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவு பெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சற்று உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் 46,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ்கரம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.